ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ 2026 5th மந்தான மே மந்தானது நடந்துகிட்ருக்கு. இந்த மே மாதம் கடைசியாக நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகுது. அதனால் ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. மே மாதம் கடைசியாக குரு பயிற்சி நடக்க போகுது. மே மாதம் கடைசியாக வைகாசி பௌர்ணமி வரப்போகுது. மே மாதம் கடைசியாக 2 கிரகங்கள் சேரப்போகுது. இதனால் நிறைய யோகங்களும் உருவாகுது. இந்த மாதிரி மே மாதம் கடைசியாக நிறைய விஷயம் நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சொல்கிறேன், ஆபத்தாக இருந்தாலும் சொல்கிறேன், என்னங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். இந்த மாதம் கடைசி என நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. இது உறுதியோடு தெளிவோடு முன்னேற உங்களுக்கு உதவும். அப்புறம் நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது கார் வாங்க திட்டமிட்டிருந்தால் மே 25ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களை சந்தித்து அவர்களோடு சிறந்த உறவுகளை வளர்த்து கொள்வீங்க. இது உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். அதனால் இந்த உறவுகளை வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இதை தொடர்ந்து மே 25ஆம் தேதி வரை அரசாங்க துறையிலிருந்து உங்களுக்கு ஆதரவோ அல்லது நன்மைகளோ கிடைக்கும். அதுவும் மே 25ஆம் தேதி முதல் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் காண்பீங்க. அதோடு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு தொழில்முறை வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் வழங்கும். நீங்கள் வீட்டு அலங்காரத்திற்காக பணம் செலவு செய்வது இருக்குது. இதுதான் உங்கள் வாழ்க்கை முறையையும் வசதியையும் மேம்படுத்தும். இருப்பினும் முக்கியமான முடிவுகளில் ஒரு வழிகாட்டி அல்லது நிபுணரிடமிருந்து முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம போகலாம். எனவே இந்த காலகட்டத்தில் பெரிய முடிவுகள் எடுப்பதை தவிருங்க. பெரிய முடிவுகள் எடுத்திங்கன்னா தான் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். இந்த உலகில் உங்கள் உண்மையான நோக்கம் என்னவென்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை சாதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் முக்கிய கர்மம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பங்கு என்ன, அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் பெரிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம் காண்பீங்க மற்றும் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. நீங்கள் உற்சாகமாகவும் ஆற்றலோடு உணர்வீங்க. அதன் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை தேடுவீங்க. உங்கள் கடின உழைப்பும் முயற்சிகளும் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை தரும். அதோடு உங்கள் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய சலுகைகள் நீங்கள் பெற முடியும். மெயினாக மே 25 முதல் நீங்கள் வேலை நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க. இது நிதி ஆதாயங்களுக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கும். அந்த வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. நீங்கள் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தோடு ஒரு புதிய ஒப்பந்தத்தை மேற்கொள்வீங்க. இது வெற்றிக்கு புதிய கதவுகளை திறக்கும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்து விவாதிப்பதற்கு இது ஒரு சிறந்த டைமாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் வேலையை மாற்றியிருந்தால் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை சுட்டி காட்டுவது போல உங்கள் புதிய பணியில் நிலை பெற சிறிது காலம் ஆகும். ஸோ அதனால் அந்த காலத்தை பொறுமையாக இருந்தீங்கன்னா பெற முடியும். அதோடு உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவழித்து உங்கள் பிணைப்பையும் புரிதலையும் ஆழப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் இந்த மாதம் இறுதியாக திருமணம் தொடர்பான விவாதங்கள் எழக்கூடும். இது தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை வழங்கும். இருப்பினும் மே 25ஆம் தேதி வரை நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கலாம். இது மோதல்கள் அல்லது தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும். திருமண வாழ்க்கையில் நீங்கள் தற்காலிக மன அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடலாம். இது வீட்டில் ஒரு சவாலான சூழலுக்கு வழிவகுக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருங்க மற்றும் அமைதியான அணுகுமுறையோடு உரையாடுங்க. ஆரம்ப காலத்திற்கு பிறகு சனி மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் சுட்டி காட்டப்படுவது போல நீங்கள் நல்லிணக்கத்தையும் நெருக்கத்தையும் காண்பது உறுதியாக உங்களுக்கு வரும். வேத ஜோதிடத்தில் தம்பதியர் பிறப்பு ஜாதங்களை ஆராய்வதன் மூலம் அவர்கள் மதிப்பிட முடியும். இது மற்ற அம்சங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டும். ஏன்னா தம்பதியர் உங்களுக்கு இடையான உறவு, காதல் உறவு, அதிர்ஷ்டம், குடும்பம், அந்தஸ்து, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செழிப்பு, பெற்றோராவது, இந்த மாதிரி நிறைய உங்கள் வாழ்க்கையின் பிற அம்சங்களை பல்வேறு வழிகளில் பாதிக்கும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஸோ பார்த்துக்குங்க.
அப்புறம் நிதி ரீதியாக இந்த மாதம் கடைசியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது ஆதாயங்களுக்கும் நீண்ட கால நிதி நிலைப்புத்தன்மைக்கும் வழிவகுக்கும். மாதத்தில் இறுதியில் வர நீங்கள் சிறந்த தொழில் வல்லுநர்களை சந்திப்பீங்க மற்றும் நிதி வாய்ப்புகளை பெறுவீங்க. நீங்கள் அரசு துறையிலிருந்து நிதி உதவிக்காக காத்திருந்தால் மாதத்தில் இறுதியில் அது உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் முதலீடு மற்றும் ஊக வணிகத்திற்கு இந்த காலம் சாதகமாக இருக்குது. நீங்கள் வீட்டு பூரண அமைப்புக்காகவும் பணம் செலவழிக்க நேரிடலாம். கடந்த கால முதலீடுகளிலிருந்து நீங்கள் பலன்களை பெறலாம் மற்றும் உங்கள் தந்தையிடமிருந்து நிதி ஆதரவை பெற முடியும். அதுக்கான எல்லா வாய்ப்புமே இந்த டைம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது. அதோடு இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு மிகவும் உகந்தது. ஏன்னா உங்களின் ஒழுக்கமான அணுகுமுறை உங்கள் இலக்குகளை அடையவும் இந்த ஆக்கப்பூர்வமான காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும் உதவும். நீங்கள் உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிடுவீங்க மற்றும் புனித தலங்களுக்கு செல்வீங்க. இது உங்கள் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும். இந்த மாத இறுதியில் குழந்தைகளுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். ஏன்னா 26ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு கல்வி தொடர்பான வாய்ப்புகள் நீங்கள் காண்பீங்க. இருப்பினும் 25ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காமல் போகலாம். இது ஏமாற்றத்திற்கும் வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தை கடந்து செல்ல சீராகவும் கவனமாகவும் இருந்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் செய்து கொள்ளலாம். அப்புறம் குடும்பத்தில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவும். மேலும் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளோடு உறவுகள் மேம்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு வெளியே செல்வதையும் சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வதையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கணும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தரும். உங்கள் நண்பரோடு நேரம் செலவிடுவது உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். மே 25ஆம் தேதிக்கு பிறகு வீட்டில் சூழ்நிலைகள் சீரடைய தொடங்குவதை நீங்களே உணர்வீங்க. இருப்பினும் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் குடும்ப விஷயங்களால் மாதத்துடைய இறுதியில் மன அழுத்தம் ஏற்படலாம். ஒரு நாள்பட்ட உடல்நல பிரச்சனை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடும். உங்கள் வயிறு மற்றும் சருமத்தை பராமரித்து கொள்ளணும். மேலும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பேணுவதற்கு முறையான ஓய்வையும் உணவையும் உறுதி செய்து கொள்ளுங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு மெயினாக வேண்டும். ஸோ கிரகங்களால் என்னென்ன நடக்குமோ அதை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி வேண்டுதல் உங்களுக்கு இருந்ததுன்னா அது நிறைவேறுவதற்கு வைகாசி பௌர்ணமியில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக கருதப்படுது. அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது என்றே கூறலாம். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மே மாதம் கடைசியாக வருது. இந்த நாளில் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதல் வைத்தோம் என்றால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பரிகாரமாக சொல்ல போகிறேன். பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு. அதில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது. இதே போல் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி ஒன்றாக சேர்ந்து வைகாசி விசாகமாகத்தான் பெரும்பாலும் வழிபாடு செய்யப்படும். ஆனால் இந்த வருடம் விசாக நட்சத்திரம் வருவதற்கு முன்னாடி பௌர்ணமி திதி தொடங்குது. முழுசாக பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் இந்த நாளில் நாம் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதல் வைத்தால் பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பௌர்ணமி தினத்தில் காலையில் இருந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரிய போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் அன்னைக்கு நாள் முழுவதும் எரிவது போல பார்த்து கொள்ளுங்க. இதே போல் நம்மளுடைய வீட்டு சமையலறையில் நம்மளுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியில் நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த 2 தீபங்களுமே காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். அடுத்ததாக இந்த தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த தினம் சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது. ஸோ வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுது. காலையில் இந்த தீபங்கள் ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணியில் எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நிறைவேறிவிட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமான் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது. இதோடு மட்டுமில்லாமல் இந்த தினத்தில் நம்மளால் இயலக்கூடிய பட்சத்தில் வறுமையில் வாடுபவர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக தர வேண்டும். இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவான் அருளை நம்மளால் பெற முடியும். இந்த தினம் குலதெய்வ வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்வதன் மூலம் குலதெய்வ அருளையும் பெற முடியும். ஸோ பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் நம்ம வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் பெற முடியும். வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியும். சந்திர பகவான் அருளையும் பெற முடியும். ஸோ நம்பிக்கையோட வேண்டுதல் நிறைவேற கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வேண்டுதல் நிறைவேறுவதற்கான பரிகாரமும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில்
தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.